இந்த அஞ்சலிய ஜெயிலுக்கு அனுப்பாததுனால, இங்க யார் யாருக்கெல்லாம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவ்ளோ நடந்திருக்கு. நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அவள ஜெயிலுக்கு போகட்டும். அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போய் கம்பி எண்ணாதான், களி தின்னாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இலக்கியா செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பாம கடைசியில அவள மாத்தி, நம்ம கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு போராடுறதுக்கான காரணம், அஞ்சலி என்னதான் தப்பு செஞ்சாலுமே, அந்த தப்பு எல்லாத்தையுமே இவங்க அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அஞ்சலி திருந்தணும். கார்த்திக் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதமும், இலக்கியாவும் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு இந்த மாதிரி தான் பிரியாவோட வீட்ல பேசுங்க. பிரியாவோட வீட்ல பேசி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா சம்மதிக்க வைங்க. கார்த்திக்கும், பிரியாவுக்கும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவ நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா, அவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வேறையா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு, "கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள லவ் பண்ணல." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன பிரியா சொல்ற நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே அதாவது, "என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "பிரியா நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? உன்கிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, என் மனசுக்குள்ள ஆசைய வளர்த்துக்கிட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்ல கார்த்திக் உங்க மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்க என்ன எதார்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தது எல்லாமே ஒரு சில இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் உங்கள லவ் பண்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏற்பாடு பண்ணப்பட்டுருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கடைசியில என்ன சொல்ற பிரியா? யார் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சது? அப்படின்ற மாரி கேட்கும்போது தான் நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இங்க பாரு கார்த்திக், அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ, தெரியாமலோ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டா. அத வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலிக்கும் ஒரு வாய்ப்பு வந்து குடுக்கலாம். அவ திருந்தி வாழ்ந்தா அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீயும் வந்து அஞ்சலிய லவ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு நெனச்ச. கல்யாணம் பண்ணி அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்ச. ஆனா இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அஞ்சலி எப்படியோ விட்டுட்டு இருந்தா எல்லாருக்குமே தான் ஆபத்து. அஞ்சலிய முதல்ல திருத்தி நல்லவளா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி, அவள வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட சேர்த்து வைக்கிறது தான் எங்களோட பிளானு. அதுக்கு நீயும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இவங்க சொல்றதெல்லாம் கேக்குதா அப்படின்னு கேட்டா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. பிரியா பிரியா இருந்துட்டு, "கார்த்திக் நான் சொல்றத கேட்பீங்கள்ல?" அப்படின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே பொறுமையா விளக்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.